தமிழ் சினிமாவில் குடும்ப பாங்கான திரைப்படங்களை இயக்கி புகழ் பெற்றவர் பிரபல இயக்குனர் வி.யு. சேகர். இவர் பாக்யராஜிடம் அசிஸ்டண்டாக வேலை பார்த்தபோது நடந்த சில சம்பவங்களை பகிர்ந்துள்ளார். என்னன்னு பாருங்க. ராமராஜன் அசிஸ்டன்ட். பாக்யராஜ் சாருக்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்தேன். சினிமா அசிஸ்டன்ட் எல்லாம் எங்கேயாவது ஒன்னா சேருவோம். பாக்யராஜ் அசிஸ்டன்ட், கங்கை அமரன் அசிஸ்டன்ட், பாரதிராஜா அசிஸ்டன்ட் அப்படின்னு. அந்த வகையில ராமராஜன் அசிஸ்டன்ட் என்கிட்ட கேட்டாரு. நீங்க பாக்யராஜ் கிட்ட அசிஸ்டண்டா இருக்கீங்களா? என்ன பாக்யராஜ் இப்படி பண்றாருன்னு கேட்டாரு. ராமராஜன் சிஎம், அவரு என்ன பண்ணினா உங்களுக்கு என்னங்க?ன்னு கேட்டேன். அவரு ஏதோ அரசியலுக்கு வர போறாராமே நாரு. அவரு அரசியலுக்கு வந்தா உங்களுக்கு என்னன்னு கேட்டேன். இல்ல, எங்களுக்கு ராமராஜன் கட்சி ஆரம்பிக்கிறதா முடிவு பண்ணிட்டாரு. அவருக்கு செல்வாக்கு கீழே எல்லாம் இருக்கு. அவரு கண்டிப்பா சிஎம் ஆகுறது நிச்சயம். ரஜினிக்கு அரசியல் ஆசை. அவரு பாக்யராஜ் எல்லாம் நின்னாருன்னா காலி பண்ணிடுவாருன்னாரு. அப்புறம் டி. ராஜேந்தர் அசிஸ்டன்ட் வந்தாரு. இல்ல, நம்ம தலைவர் ரெடியா ஆகிட்டாரு நாரு. அப்புறம் ரஜினிக்கு அரசியல் ஆசைன்னு பேப்பர்ல செய்தி வருது. விஜயகாந்த் அரசியலுக்கு வாராருன்னாங்க. அதுல விஜயகாந்த் அடிச்சு தூக்கிட்டு வர்றாரு. பாக்யராஜ் கட்சி ரசிகர்களை எல்லாம் பிரமாதமா வச்சிருக்காரு. எம்ஜிஆர் மாதிரி எல்லாரும் வர முடியாது. அவரு சின்ன வயசுல இருந்தே நாடகங்கள் நடிச்சாரு. படங்கள்ல தன்னோட கருத்தை சொன்னாரு. அதனால அவரை மாதிரி வேற யாரும் வர முடியாது. இந்த நேரத்துல பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நான் அவருக்கிட்ட நீங்க சினிமாவுலயே போலாமேன்னு கேட்டேன். இல்ல, எம்ஜிஆருக்கு வாரிசு இல்ல, ஜெயலலிதா வரது கூட எம்ஜிஆருக்கு பிடிக்கலையாம். அதனால நான் வரணும்னாரு. இப்படி அவங்களோட பேச்சு போய்கிட்டே இருந்தது. சரியான பாடம். வி.யு. சேகர் எவ்வளவோ சொல்லியும் பாக்யராஜ் கேட்காமல் கட்சி ஆரம்பிச்சாராம். 6 மாசம் ஆச்சு. நிறைய செலவு பண்ணினாரு. ஒரு கட்டத்துல தலைவரே நம்ம கட்சி ஆள வெட்டிட்டான்னு ஒருத்தர் சொன்னாரு. ஒரு கட்டத்துல கட்சியை கலைச்சிட்டாரு. கடைசியில வி.யு. சேகரிடம், யோ, நீ சொன்னது சரிதான்யா.